ஜனநாயகன் படத்தின் ரிலீஸை ஜனவரி 10ஆம் தேதி ஏன் ஒத்திவைக்க கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். தை பிறந்தால் வழி பிறக்குமே என்று கூறிய நீதிபதி பி.டி. ஆஷா மத உணர்வை புண்படுத்தும் காட்சிகள் தொடர்பான புகாரை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்தார். நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் நடித்துள்ள ஜனநாயக திரைப்படம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த படத்தில் பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பிரகாஷ் ராஜ், பாபி டியோல், பிரியாமணி, நரேன் உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளனர். விஜய் அரசியலுக்கு வந்துவிட்டதால் இது அவரின் கடைசி படமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் விஜய் ரசிகர்கள் ஜனநாயக திரைப்படத்தை காண காத்திருக்கின்றனர். இந்த படத்தின் ரிலீஸுக்கு இன்னும் 2 நாட்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் இதுவரை தணிக்கை சான்று அளிக்கப்படவில்லை. தணிக்கை சான்றுக்கு தாமதமாகி வருவதால் தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியிருக்கிறது. இந்த வழக்கு நீதிபதி பி.டி. ஆஷா முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் கடந்த 19ஆம் தேதி படம் பார்த்த தணிக்கை குழு சில காட்சிகளை நீக்கவும் சில வசனங்களை மியூட் செய்யவும் அறிவுறுத்தியது.